சுகர் நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாமா? கோடை காலம் வந்துருச்சுனாலே ஒவ்வொரு வீட்லயும் மாம்பழம் இருக்கும். ஃப்ரிட்ஜ் திறந்தா மாம்பழம் இருக்கும், டைனிங் டேபிள்ல மாம்பழம் இருக்கும். வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தாலும் மாம்பழத்தோட தான் வருவாங்க. நம்ம யார் வீட்டுக்கும் போறதா இருந்தாலும் மாம்பழத்தோட தான் போவோம். மாம்பழம் அப்படிங்கிறது நம்ம உணர்வோட சம்பந்தப்பட்டது. அமெரிக்காவுல அவங்க தினசரி உணவுல வாழைப்பழம் இருக்கும், ஆப்பிள் இருக்கும். அதே மாதிரி இந்தியர்களின் கோடைகால உணவுல நிச்சயம் மாம்பழம் இருக்கும். இப்படி நம்ம உணர்வோட கலந்த மாம்பழத்தை சர்க்கரை உள்ளவர்கள் சாப்பிடலாமா? கோடை காலம் வந்துருச்சுன்னா தினசரி என்கிட்ட கேட்கிற கேள்விகள்ல இதுவும் ஒண்ணு. எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் சார், சாப்பிடலாமா சார்? நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் சார், 2 துண்டு தான் சாப்பிடுவேன். இது எங்க வீட்டுல பழுத்த மாம்பழம் சார், அதனால சாப்பிட்டேன். இந்த மாதிரி கேள்விகளை தினசரி கேட்பாங்க. இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்களது ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை இதுவரைக்கும் 4800க்கும் மேற்பட்ட சர்க்கரை புண்களை குணமாக்கி இருக்கு. இதை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் போட்டோ ஆதாரத்தோட கொடுத்திருக்கோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த சம்மர் சீசன்ல நம்ம சேனல் கமெண்ட்ல கேட்ட சில கேள்விகளை பார்ப்போம். சார், சர்க்கரை இருக்கிறவங்க மாம்பழம் சாப்பிடலாமா? மேங்கோ சாப்பிட்டா சர்க்கரை ஏறுமா? மத்தியானம் சாப்பாட்டோட மாம்பழம் சாப்பிடலாமா? டாக்டர், ஒரு முழு மாம்பழம் சாப்பிடலாமா? இதெல்லாம் இந்த சம்மர்ல நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விக்கான பதில அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நான் உங்கள்கிட்ட பேச போறேன். சர்க்கரை மக்கள் என்ன சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருட அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். போன கோடை காலம், அதாவது போன சம்மர்ல சர்க்கரை இருக்கிற ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. கேள்வி கேட்கவே கொஞ்சம் யோசிச்சாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கிறப்ப, இல்ல சார், நான் சர்க்கரைக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறேன், எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் மாம்பழமே சாப்பிடுறது இல்ல, ஏன்னா சர்க்கரை கூடிரும் அப்படின்னு பயமா இருக்கு, ஆனா மாம்பழமே நான் சாப்பிடல, எனக்கு சர்க்கரை அதிகமா தான் இருக்கு, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னென்ன இது வரைக்கும் சாப்பிடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க டயட்டீஷியன் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணாங்க. அதுல அவங்க 5 டீ ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க, எல்லாமே சுகர் போட்டு. ஒவ்வொரு முறை டீ சாப்பிடுறப்ப பிஸ்கட் சாப்பிடுறாங்க, இடையில நொறுக்கு தீனி வேற. இதெல்லாம் அவங்களுக்கு சர்க்கரையை கூட்டி இருக்கு. அவங்க உணவுல என்னென்ன தவறு பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். இதெல்லாம் நீங்க கட் பண்ணினீங்கன்னா தாராளமா உங்க சர்க்கரை குறையும், நீங்க மாம்பழமும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு சொன்னோம். அவங்களுக்கு சொன்னதைத்தான் இந்த வீடியோல உங்களுக்கும் சொல்ல போறோம். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, எத்தனை வருடமா இருக்கு, கோடை காலத்துல உங்க சர்க்கரையோட அளவு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5 வருடமா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம். ரெகுலரா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுடைய சுகர்லாம் எடுத்து என்ட்ரி பண்ணி வச்சிருந்தோம். இதுக்காக 60 பேரை நாங்க செலக்ட் பண்ணோம். கடந்த 5 வருடமா அவங்க பிளட் சுகரை அதுல என்ட்ரி பண்ணி வச்சிருந்தோம். இந்த 5 வருடத்துல கோடை காலத்துல, அதாவது சம்மர்ல மட்டும் அவங்களுடைய சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்தது. இந்த 5 வருட டேட்டால 60 பேர்ல 38 பேரோட சர்க்கரை அளவு சம்மர்ல மட்டும் அதிகமா இருந்தது. அதுக்கு காரணம் மாம்பழம். மதியானம் லஞ்சோட சேர்த்து மாம்பழம் சாப்பிட்டு இருக்காங்க தினசரி. சில பேர் சாப்பிட்டு முடிஞ்சதும் மாம்பழம் சாப்பிட்டு இருக்காங்க, அதுவும் தினசரி. இதுல சாதம், அதாவது சோறும் மாவுச்சத்து தான், மாம்பழமும் மாவுச்சத்து தான், அதாவது கார்போஹைட்ரேட். இது ரெண்டும் சேர்றப்ப சர்க்கரையோட லோடு அதிகமாகுது. சர்க்கரை மக்கள் மாம்பழம் சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனா எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த இனிப்பு சாப்பிட்டாலும் சர்க்கரை கூடிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில உணவு சர்க்கரையை மெதுவாக உயர்த்தும், சில உணவுகள் சர்க்கரையை வேகமா உயர்த்தும். இதைத்தான் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப மாம்பழத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்ப இந்த கப்ல இருக்கிற மாம்பழத்துல 99 கலோரி இருக்கு, கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து 25 கிராம் இருக்கு, ஃபைபர் 2 ல இருந்து 3 கிராம் இருக்கு, புரோட்டீன் 1.5 கிராம் இருக்கு, கொழுப்பு சத்து 0.5 கிராம் இருக்கு, பொட்டாசியம் 275 மில்லிகிராம் இருக்கு. இதுல நேச்சுரல் சுகர் இருக்கு. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா தான் காட்டும். இது போக மாம்பழத்துல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறைவு தான். ஆனா பிரச்சனை எப்ப வரும் அப்படின்னா 2-3 மாம்பழம் நீங்க சாப்பிடுறப்ப, சாதத்தோட இணைஞ்சு சாப்பிடுறப்ப, மேங்கோ ஜூஸ் போட்டு சாப்பிடுறப்ப, மாம்பழத்தோட ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடுறப்ப சர்க்கரையோட லோடு அதிகரிக்கும். அதாவது கிளைசிமிக் லோடு. சாதத்துல உள்ள மாவுச்சத்தும் மாம்பழத்துல இருக்கிற மாவுச்சத்தும் சேர்றப்ப உங்க சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல 2 பிளேட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 பிளேட்லயும் மாம்பழம் இருக்கு. ஒரு பிளேட் சர்க்கரையை கூட்டும், இன்னொரு பிளேட் சர்க்கரையை கூட்டாது. சர்க்கரை மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு தாராளமா மாம்பழம் சாப்பிடலாம். இந்த பிளேட்ல பாருங்க, 2 கப் சாதம், ஒரு மீடியம் சைஸ் மேங்கோ, ஃப்ரை ஐட்டம்ஸ் இருக்கு. இதை சாப்பிடுறப்ப என்ன நடக்கும்? 2 கப் சாதமும் கார்போஹைட்ரேட் தான், அதாவது மாவுச்சத்து தான். இதோட மாம்பழமும் சேருது, ஃப்ரை ஐட்டமும் சேருது, அதுலயும் கிழங்கு இருக்கு, அதுவும் மாவுச்சத்து தான். இந்த 3 மாவுச்சத்தும் சேர்றப்ப சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இதோட கலோரி 800 கலோரி, கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. இதை நீங்க சாப்பிடுறப்ப ஏற்கனவே இருக்கிற சர்க்கரையோட சேர்த்து 180 முதல் 250 மில்லிகிராம் சர்க்கரை அதிகரிக்கும். இப்ப 2வது பிளேட்டை உங்கள்ட்ட காட்டுறேன். இதுல 1 கப் ரைஸ், கிழங்கு இல்லாத வெஜிடபிள்ஸ் நிறைய, 2 பீஸ் மாம்பழம். இந்த பிளேட்ல நம்ம சாதத்தை குறைச்சிட்டோம், ஃபைபரை அதிகப்படுத்திட்டோம், ஃப்ரை ஐட்டங்கள் இல்ல, கிழங்குகளை குறைச்சிட்டோம், புரோட்டீனை நிறைய சேர்த்துட்டோம், போர்ஷன் கண்ட்ரோல் அதாவது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை குறைச்சிட்டோம். இதோட கலோரி 350 ல இருந்து 450. இந்த மாதிரி சாப்பிடுறப்ப சர்க்கரையோட அளவு 130 ல இருந்து 170 வரைக்கும் கூடலாம். ஏன்னா நிறைய ஃபைபர் இருக்கறனால செரிமானம் மெதுவா நடக்குது, மாவுச்சத்தோட அளவும் குறைவா இருக்கு. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி சர்க்கரை மக்கள் தாராளமா மாம்பழம் சாப்பிட முடியும். மாம்பழம் சாப்பிடுறப்ப இன்னும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு மாம்பழம் சாப்பிடாதீங்க. எக்ஸ்ட்ரா 1 கப் சாதத்துக்கு பதில், அதாவது ரீப்ளேஸ் பண்றதுக்காக மாம்பழம் சேர்த்துக்கோங்க. இது போக மாம்பழம் விஷயத்துல மனக்கட்டுப்பாடும் மிகவும் முக்கியம். மாம்பழத்தை வெட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்ல நிறைய சாப்பிட தோணும். அதனால முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க, எனக்கு 2 துண்டு தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு தாராளமா சாப்பிடுங்க. உணவு கட்டுப்பாட்டுல மிக முக்கியமானது மனசு கட்டுப்பாடு. மாம்பழத்தை சாப்பிடுறப்ப வயிறு நிறைய சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, மனசு நிறைவாக சாப்பிடணும் அப்படின்னு நினைங்க. அப்பதான் சர்க்கரைக்கு நல்லது. என்கிட்ட டென்ஷனா வந்த பேஷண்ட்டுக்கு இந்த 2வது கான்செப்டை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த வருஷம் மாம்பழ சீசன்ல வர்றப்ப நீங்க சொன்ன அந்த 2வது பிளேட் கான்செப்ட்ல தான் சார் நான் சாப்பிடுறேன், மாம்பழமும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய சர்க்கரையோட அளவும் மிகவும் கட்டுப்பாட்டுல இருந்தது. சர்க்கரை மக்களுக்கு மாம்பழம் வில்லன் இல்ல, நம்ம சாப்பிடுற முறைதான் வில்லன். அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மாம்பழம் சாப்பிடுங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சோறு சாப்பிட்டால் சுகர் ஏறாது அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.